முதலில் கிமு 505 தெரிந்தெடுக்கப்பட்ட சில யூத வாலிபர்கள் பாபிலோனுக்கு கடத்தப்பட்டார்கள். தானியேலும் அவனது 3 நண்பர்களும் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள். இரண்டாவதாக கிமு 597 10,000 கைதிகள் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களில் ஒருவன் தான் இந்த எசேக்கியேல். மூன்றாவதாக கிமு 586 எருசலேம் நகரமும் தேவாலயமும் நேபுகாத்நேச்சாரின் சேனைகளால் முழுவதுமாக அழிக்கப்பட்டது. அப்போது அங்கு மீதியானவர்களில் அநேகர் பாபிலோனுக்கு கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர். பழைய ஏற்பாட்டின் வரலாற்றிலேயே மிகவும் இருண்ட காலமாக இருந்த அந்த சமயத்தில்தான் எசேக்கியேலின் தீர்க்க தரிசன ஊழியம் நடைபெற்றது. எசேக்கியேல் என்பதற்கு தேவன் பலப்படுத்துகிறார் என்று பொருள். இந்த எசேக்கியேல் ஒரு ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவர். தன்னுடைய முதல் 25 வருடங்களை எருசலேமிலே வாழ்ந்தார். அவர் தேவாலயத்தில் ஊழியம் செய்யும்படியாக ஆசாரிய பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த அந்த சமயத்தில்தான் கிமு 597 கைதியாக பாபிலோனுக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார். 5 வருடங்களுக்கு பின் தனது 30வது வயதில் தீர்க்க தரிசன அழைப்பும் தெய்வீக நியமனமும் எசேக்கியேல் பெற்றார். அதன் பின் 22 வருடங்கள் உண்மையாக ஊழியம் செய்தார். அடுத்ததாக எசேக்கியேல் எழுதப்பட்டதன் நோக்கம். எசேக்கியேலின் தீர்க்க தரிசனங்களில் 2 நோக்கம் உண்டு. முதலில் தேவனை மறுதலித்த யூதாவுக்கும் எருசலேமுக்கும் எதிராகவும் அந்த தேசத்தை சுற்றி இருந்த 7 அந்நிய தேசங்களுக்கு எதிராகவும் வரப்போகும் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்த செய்தி அறிவிக்கப்படுவதற்காகவும், இரண்டாவதாக தேவனுடைய உடன்படிக்கையின் மக்கள் மீட்கப்படுவார்கள் என்றும் தேவனுடைய ராஜ்யம் மகிமையோடு முடிவில் ஸ்தாபிக்கப்படும் என்றும் சிறைப்பட்டவர்களில் உள்ள தேவ மக்கள் விசுவாசிக்கவும் இந்த தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது. ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு ஒண்ணு நடக்காம போனதுனால சோர்ந்து போயிட்டீங்களா? நானும் தினம் ஜெபிச்சுதானே பாக்குறேன், இவ்வளவு காலமா ஜெபிக்கிறேன், ஆண்டவர் பதிலை தராம அமைதியா இருக்கிறாரே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர் உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு, ஜெபத்தை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். நமக்கு எப்பவுமே அவசரம் தானே. காலையில கேட்டா சாயங்காலத்துக்குள்ள நடந்துடணும். இல்லைன்னா நான் ஜெபம் பண்ண ஒண்ணு நடக்கல அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த ஆண்டவர் கொஞ்சம் பொறுமையா நிதானமா ஏற்ற வேளையில அற்புதம் செய்கிறவர். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா நம்ம காத்திருக்கணும், அவ்வளவுதான். சிலர் பொறுமையா காத்திருந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவாங்க. சிலர் 15 வருஷமா ஜெபம் பண்ணி குழந்தை பெற்றுக் கொண்டவங்களும் இருக்கிறாங்க அந்த ஆசீர்வாதத்தை. ஏன் இன்றைக்கு அந்த அற்புதம் நடக்கலாம்? இன்றைக்கு இப்போ நடக்கலாம். விசுவாசத்தோட நான் பொறுமையா காத்திருப்பேன், நீங்க பதில் தருவரைக்கும் காத்திருப்பேன், அற்புதத்தை காணுவரை காத்திருப்பேன் சொல்லுங்க, அற்புதம் நடக்கும். முதலில் கிமு 505 தெரிந்தெடுக்கப்பட்ட சில யூத வாலிபர்கள் பாபிலோனுக்கு கடத்தப்பட்டார்கள். தானியேலும் அவனது 3 நண்பர்களும் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள். இரண்டாவதாக கிமு 597 10,000 கைதிகள் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களில் ஒருவன் தான் இந்த எசேக்கியேல். மூன்றாவதாக கிமு 586 எருசலேம் நகரமும் தேவாலயமும் நேபுகாத்நேச்சாரின் சேனைகளால் முழுவதுமாக அழிக்கப்பட்டது. அப்போது அங்கு மீதியானவர்களில் அநேகர் பாபிலோனுக்கு கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர். பழைய ஏற்பாட்டின் வரலாற்றிலேயே மிகவும் இருண்ட காலமாக இருந்த அந்த சமயத்தில்தான் எசேக்கியேலின் தீர்க்க தரிசன ஊழியம் நடைபெற்றது. எசேக்கியேல் என்பதற்கு தேவன் பலப்படுத்துகிறார் என்று பொருள். இந்த எசேக்கியேல் ஒரு ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவர். தன்னுடைய முதல் 25 வருடங்களை எருசலேமிலே வாழ்ந்தார். அவர் தேவாலயத்தில் ஊழியம் செய்யும்படியாக ஆசாரிய பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த அந்த சமயத்தில்தான் கிமு 597 கைதியாக பாபிலோனுக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார். 5 வருடங்களுக்கு பின் தனது 30வது வயதில் தீர்க்க தரிசன அழைப்பும் தெய்வீக நியமனமும் எசேக்கியேல் பெற்றார். அதன் பின் 22 வருடங்கள் உண்மையாக ஊழியம் செய்தார். அடுத்ததாக எசேக்கியேல் எழுதப்பட்டதன் நோக்கம். எசேக்கியேலின் தீர்க்க தரிசனங்களில் 2 நோக்கம் உண்டு. முதலில் தேவனை மறுதலித்த யூதாவுக்கும் எருசலேமுக்கும் எதிராகவும் அந்த தேசத்தை சுற்றி இருந்த 7 அந்நிய தேசங்களுக்கு எதிராகவும் வரப்போகும் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்த செய்தி அறிவிக்கப்படுவதற்காகவும், இரண்டாவதாக தேவனுடைய உடன்படிக்கையின் மக்கள் மீட்கப்படுவார்கள் என்றும் தேவனுடைய ராஜ்யம் மகிமையோடு முடிவில் ஸ்தாபிக்கப்படும் என்றும் சிறைப்பட்டவர்களில் உள்ள தேவ மக்கள் விசுவாசிக்கவும் இந்த தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது.